ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله نعيار بارك الله فيكم. دروس المهمة لعامة الأمة. ஷேக் இஸ்லாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதின இந்த நூல் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இந்த உம்மத்தின் பொதுஜனத்திற்கான முக்கியமான பாடங்கள் என்ற இந்த பெரிய நூல் வலில்லாஹில் ஹம்த். இந்த நூலின் விளக்க உரை இத்ஹாஃபு தவில் ஹிம்ம பிஷர்ஹி துரூஸில் முஹிம்ம, உயர்ந்த இலக்குடையோருக்கு ஒரு உன்னத அன்பளிப்பு என்ற இந்த விளக்க உரை நூல் ஷேகுனா அரஃபாத் பின் ஹசன் அல் முஹம்மதி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் கொடுத்த இந்த விளக்க உரை. இந்த நூலின் இறுதி பகுதியில் இருக்கிறோம், இந்த நூலின் கடைசி பகுதியில் இருக்கிறோம். நான் அல்லாஹ்வின் அடியார்களே, நேற்றுடைய வகுப்பில் மன்னரைகளை ஜியாரத் செய்வது, கபரை ஜியாரத் செய்வது, ஜியாரத்துல் குபூர், மன்னரைகளை ஜியாரத் செய்வதுடைய சட்டத்தை பற்றி நாம் பார்த்தோம். அங்கே தனியாக தான் மஸ்ஜித், மஜ்லிஸில் ஜல்சதி அதப், டீச்சரை சுத்தி உட்காருது, இப்படி அப்படி அங்க இங்க அப்படியே உட்காந்து. தஅல்லமு அல் அதப் கப்ல அன் தஅல்லமு அல் இல்ம், கல்வியை கற்பதற்கு முன்னால் கல்வி கற்கும் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். First learn the manners before learning the knowledge. barakallahu fikum. நாம் அல்லாஹ்வின் அடியார்களே, ஜியாரத்துல் குபூரை பற்றி பார்த்தோம். ஜியாரத்துல் குபூர், பெண்கள் ஜியாரத் செய்யலாமா என்ற சட்டத்தை கடைசியாக பார்த்தோம். என்ன அர்த்தம்? செய்யலாமா பெண்கள்? செய்யலாம். நாம் இதுதான் கடைசியாக நாம் இந்த விஷயத்தை பார்த்தது. அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு பெண் ஜனாசாவை பின்தொடரலாமா? இது அடுத்த சட்டம். ஏறத்தாழ இந்த ஜனாசா பாடத்தின் கடைசி சட்டம், இந்த ஜனாசா பாடத்தின் ஏறத்தாழ ஒரு கடைசி சட்டமாக சொல்கிறார். ஒரு பெண் ஜனாசாவை பின்தொடரலாமா? என்ன அர்த்தம் ஜனாசாவை பின்தொடர்வது என்றால்? மையவாடிக்கு கொண்டு போகும்போது அந்த மையத்தை நாம் பின்தொடரலாமா ஒரு பெண்? இதற்கு மார்க்கம் என்ன சொல்கிறது? இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் முதல் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம். பெண்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து மையவாடி வரை செல்வது ஹராம் என்று கருதுகிறார்கள். ஒரு பெண் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது ஹராம் என்று யார் சொல்கிறார்? நூலாசிரியர் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை விளக்குகிறார்கள். இது யாருடைய கூற்றாகவும் இருக்கிறது? இது ஹனஃபி மத்ஹபின் கூற்றாகவும் இருக்கிறது. ஹனஃபி மத்ஹபின் கூற்றாகவும் இருக்கிறது. சரி, இதற்கு என்ன ஆதாரம்? முதலில் இதற்கு ஆதாரம் என்ன சொல்கிறார்கள்? ஏன் ஒரு பெண் மையத்தை பின்தொடர்ந்து செல்லக்கூடாது என்பதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த ஹதீஸை ஆதாரமாக கொள்கிறார்கள். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவில் சென்ற போது அங்கே சில பெண்களை கண்டார்கள். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவிற்கு செல்லும் பொழுது அங்கு என்ன கண்டார்கள்? சில பெண்களை கண்டார்கள். நாங்கள் நபி அவர்களுடன் அந்த பெண்களை கண்டபோது அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களை பார்த்து கேட்டார்களாம், நீங்கள் இந்த ஜனாசாவை சுமக்க போகிறீர்களா? அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். பின்பு நீங்கள் இதனை அடக்கம் செய்ய போகிறீர்களா? அதற்கும் அவர்கள் இல்லை என்று கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அப்படி என்றால் எந்த நன்மையும் இன்றி பாவத்தை சுமந்தவர்களாக நீங்கள் வீடு திரும்புங்கள் என்று கூறினார்கள்.
அப்படி என்றால் எந்த நன்மையும் இன்றி பாவத்தை சுமந்தவர்களாக நீங்கள் திரும்புங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களுக்கு சொன்னதாக ஒரு செய்தியை இங்கு குறிப்பிடுகிறார்கள். இது ஒன்று. மற்றொரு செய்தி, பெண்கள் ஜனாசாவை பின்தொடர்வதால் அவர்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்பதையும், மாறாக அது உயிருடன் இருப்பவர்களுக்கும் மரணித்தவருக்கும் தீங்கையே விளைவிக்கும் என்பதையும் காட்டுகிறது. கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, பெண்கள் ஜனாசாவை பின்தொடர்வதால் அவர்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்பதையும், மாறாக அது உயிருடன் இருப்பவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் தீங்கை தான் ஏற்படுத்தும். பெண் வெளியேறுவது என்பதை மார்க் அடிப்படை சட்டமாக இங்கு விளக்குகிறார்கள். இருப்பினும் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த செய்தி பலவீனமான செய்தி. இன்னொரு ஹதீஸை உலமாக்கள் இதற்கு ஆதாரம் காட்டுகிறார்கள். என்ன? நாம் நேற்றுடைய வகுப்பில் பார்த்தோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மையவாடிக்கு வரும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், நீ எங்கிருந்து வந்தாய், எங்கே சென்றாய், எதற்கு சென்றாய் என்று கேட்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதற்கு பதிலளிக்கிறார்கள். இவ்வாறு என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பதிலளிக்கிறார்கள். இந்த செய்தியையும் அவர்கள் ஆதாரமாக கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே, உண்மையிலேயே பெண்கள் ஜனாசாவை பின்தொடர்வது கூடாது என்பதற்கு நேரடி ஆதாரங்கள் ஏதாவது இருக்கிறதா? ஏனெனில் ஹராம் என்று சொல்கிறார்கள். இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? ஹராம் என்று சொல்கிறார்கள். இதற்கு ஒரு ஆதாரத்தை பார்த்தோம் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, என்ன செய்தி? நுஹீனா அன் இத்திபாஇல் ஜனாயிஸ் வலம் யுஸம் அலைனா. இந்த ஹதீஸை தான் ஆதாரமாக எடுக்கிறார்கள். என்ன ஹதீஸின் அர்த்தம்? நாங்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்ல தடை விதிக்கப்பட்டோம். கவனியுங்கள், நாங்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வதற்கு எங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இதோடு மட்டும் நின்றிருந்தால் பெண்கள் ஜனாசாவை பின்தொடர்வது சரி, கூடாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இதே ஹதீஸில் உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆனால் இந்த தடை எங்கள் மீது ஆக வலுக்கட்டாயமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தடை அல்ல. அதாவது இந்த தடை ஒரு ஹராம் என்றவான ஒரு தடை அல்ல. நாங்கள் தடுக்கப்பட்டோம், ஆனால் இதற்கு அர்த்தம் நாங்கள் பின்தொடரவே கூடாது என்ற அர்த்தம் அல்ல என்ற ஒரு சொற்றொடரை உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா தருகிறார்கள். உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள்? பெண்கள் ஜனாசாவை பின்தொடரக்கூடாது என்று சொல்வதற்கு ஒரே ஆதாரம் இந்த ஹதீஸ் தான். ஆனால் இந்த ஹதீஸிலும் என்ன இருக்கிறது என்றால், அந்த கூற்றை கவனிப்போம். இந்த தடை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட, அதாவது கண்டிப்பாக செல்லவே கூடாது என்ற அந்த ஹராம் என்ற அந்த தடையாக அல்ல என்று இவர்களே சொல்கிறார்கள். இதை வைத்துத்தான் உலமாக்கள் இந்த இடத்திலே பெறுகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, என்னவென்றால் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மன்னரையின் அருகே கவனிங்கள். இன்னும் நாம் பார்ப்போம், இந்த வசனத்தை பார்த்தோம், இந்த ஹதீஸை பார்த்தோம். மன்னரையின் அருகே அழுது கொண்டிருந்த பெண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டபோது அவர்கள் ஜியாரத் செய்வதை கண்டிக்கவில்லை என்பதே இங்கு கவனிக்கத்தக்க ஆதாரமாகும். ஒருவேளை கவனியுங்கள், சரி, இந்த ஹதீஸை பாருங்கள். முன்னர் குறிப்பிட்ட ஹதீஸ்கள் பலவீனமானவை. ஆனால் நாம் பார்த்த இந்த உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ் இணையாக நிற்க முடியாது. எனவே அவரது ஹதீஸை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவரது ஹதீஸ் சுட்டிக்காட்டும் அந்த உச்சக்கட்ட கராஹத், அது ஹராம் என்பது அல்ல என்று ஷேக் அரஃபாத் விளக்குகிறார்கள். மக்ரூஹா தான் வருமே தவிர ஹராம் என்று சொல்ல முடியாது. ஒரு பெண் ஜனாசாவை பின்தொடர்வது, ஒருவேளை ஒரு பெண் ஜனாசாவை பின்தொடர்ந்தால் அது ஹராம் என்று நாம் சொல்ல முடியாது. அதற்கு ஆதாரம் அதே உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ். மக்ரூ என்று சொல்லலாமா? மக்ரூ என்று உலமாக்கள், பெரும்பாலான உலமாக்கள் சொல்கிறார்கள். முதல் காரணம், நிறைய காரணத்தை சொல்கிறார்கள். பெண் முதலில் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கான காரணம் எதற்கு? ஆண்களோடு சேர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், ஆண்களோடு சேர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மேலும்
பெண்கள் அல்லாஹ்வின் தூதர் கேட்டது போல் மையத்தை தூக்கப் போகிறீர்களா, அந்த ஹதீஸ் அது பலவீனமானதாக இருந்தாலும் பெண்கள் அதை சுமக்கப் போகிறார்களா, அவர்கள் அடக்கம் செய்ய போகிறார்களா, இது எதுவுமே இல்லை. பின்பு எதற்காக பெண்ணுடைய அந்த விஷயம் வருகிறது என்பதை உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் ஹராம் என்று ஹனஃபி மத்ஹப் சொன்னது போல் ஹராம் என்று சொல்வோமா என்றால் அது இல்லை என்று உலமாக்கள் விளக்குகிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இது எப்போது ஆனால் ஹராமாக வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அவர்களிடமிருந்து மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் வெளிப்படாத பட்சத்தில் மட்டுமே, இல்லையெனில் இது அறிஞர்களால் இது ஹராம். மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் வெளியே ஒப்பாரி வைத்துக் கொண்டு நடப்பது, ஒப்பாரி நாம் ரோட்டில் பார்ப்பதில்லையா, முஸ்லிம்கள் அல்லாதவர்களுடைய இதில் ஒப்பாரி வைத்துக் கொண்டே ஜனாசா அந்த மையத்தை பின்தொடர்ந்து செல்வது, அழுது கொண்டே ஓடுவது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, முஸ்லிம்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. பெரும்பான்மை அறிஞர்களின் கருத்துப்படி பெண்கள் ஜனாசாவை பின்தொடர்வது என்பது கராஹத் தன்சீஹியா, அதாவது வெறுக்கத்தக்கது ஆனால் பாவம் அல்ல என்பதற்கே அந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. ஏனெனில் அந்த தடை உறுதியானதல்ல, எனவே அது ஒரு ஒழுக்க ரீதியான தடையாகும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அது ஒரு ஒழுக்க ரீதியான தடையாகும். அந்த தடை என்ற நிலை, ஹராம் என்ற நிலை எட்டாமல் எங்களிடம் வெறுக்கப்பட்டதே என்றே கூறியுள்ளார்கள். மேலும் பெண்கள் திரையிடப்பட வேண்டும் என்றும் வீடுகளில் தொழ வேண்டும் என்றும் ஏவப்பட்டுள்ளதால் ஜனாசாவை பின்தொடராமல் வீட்டிலேயே இருப்பது அவர்களுக்கு மிகவும் ஏற்றதும் மறைவானதும் ஆகும். இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லா பாருங்கள், அறிவிக்கும் செய்தி ஆதாரமாக கொண்டு பெண்கள் ஜனாசாவை பின்தொடர்வது அனுமதிக்கப்பட்டது என்ற கருத்தை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை வைத்து, உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த கூற்றை வைத்து அந்த செய்தியில் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவில் இருந்தபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெண்ணை கண்டு சத்தமிட்டார். அப்போது அவரிடம் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே, அவரை விட்டுவிடுங்கள், நிச்சயமாக கண்ணீர் வடிகின்றன, உள்ளம் பாதிப்படைந்துள்ளது, துக்கம் சமீபத்தில் ஏற்பட்டுள்ளது என கூறினார்கள் என்ற இந்த செய்தியையும் ஆதாரமாக கொள்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பெண்கள் ஜனாசாவை தொடரலாமா என்றால், பின்தொடரலாமா என்றால் அதற்கு என்ன கூற்று என்றால் மக்ரூஹ், அதாவது அதை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு செயல் அல்ல. நாம் புரிந்து கொள்வோம், அதை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு செயல் அல்ல. அல்ஹம்துலில்லாஹ், அதே பழக்கத்தில் தான் நாமும் இருக்கிறோம். நம்ம ஊரிலும் சரி, பெண்கள் யாரும் ஜனாசாவை எல்லாம் பின்தொடரக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்ப்பதில்லை, எங்குமே பார்த்ததில்லை. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் நமக்கு போதுமானவன். குறைந்தபட்சம் இதற்கு அடிப்படை ஆதாரம் என்று சொன்னால் பெண்கள் வெளியேறுவதை மார்க்கம் தடுக்கிறது. அவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையை கலந்து கொள்ளாமல் இருப்பதுதான் மார்க்கத்தின் அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கடைசி சட்டம், இந்த நூலின் கடைசி சட்டத்திற்கு வருகிறோம். ஜனாசா தொழுகை நடத்தும் இடம். ஜனாசா தொழுகை நடத்தும் இடம். இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மையத்திற்காக பள்ளிவாசலிலோ அல்லது தொழுகை திடலிலோ தொழுகை நடத்துவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அனுமதிக்கப்பட்ட மஷ்ரூ செயலாகும். மையத்திற்காக பள்ளிவாசலிலோ அல்லது தொழுகை திடலிலோ முஸல்லாவில் தொழுகை நடத்துவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அனுமதிக்கப்பட்ட மஷ்ரூ செயலாகும். அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன சொல்கிறார்கள்? ஜனாசா தொழுகை நடத்த வேண்டிய இடம் குறித்து மார்க்க சட்டத்துடன் ஆசிரியர் இந்த நூலை முடிக்கிறார். ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், ஜனாசா தொழுகை நடத்த வேண்டிய இடம் குறித்த மார்க்க சட்டத்துடன் ஆசிரியர் இந்த நூலை முடிக்கிறார். ஜனாசா தொழுகைக்கென ஒதுக்கப்பட்ட பிரத்யேகமான இடத்தில் முஸல்லா அதை நடத்துவதே மிகவும் சிறந்தது. ஜனாசா தொழுகை பள்ளிவாசல் அல்லாமல், கவனியுங்கள், பள்ளிவாசல் அல்லாமல் ஜனாசா தொழுகைக்கென பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட இடம் ஏதும் இருக்குமெனில், மையவாடிக்கு முன்னால், அந்த மையவாடி செல்வதற்கு முன்னால் ஒரு இடம், முஸல்லா தொழுகக்கூடிய இடம், பள்ளி அல்லாத ஏதாவது ஒரு இடம் இருக்குமெனில் அங்கே தொழுவது சிறந்தது என்றும் சொல்கிறார்கள். எனவே அதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையாகவும் வழக்கமாகவும் இருந்தது. பள்ளிவாசலில் ஜனாசா தொழுகை நடத்துவது நபி அவர்களின் வழக்கமான நடைமுறையாக இருக்கவில்லை. பள்ளிவாசலுக்குள் ஜனாசா தொழுகை நடத்துவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழக்கமான நடைமுறையாக இருக்கவில்லை என்று ஷேக் அரஃபாத் அவர்கள் விளக்குகிறார்கள். இருப்பினும் பள்ளிவாசலில் தொழுவதில் எந்த தவறும் இல்லை. இருப்பினும் பள்ளிவாசலில் தொழுவது எந்த தவறும் இல்லை.
சஅத் இப்னு அபி வக்காஸ், இந்த ஹதீஸை நன்றாக கவனியுங்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார் தாங்களும் அவர் மீது தொழும் பொருட்டு, சஅத் இப்னு அபி வக்காஸ் சஹாபி, மரணிக்கிறார்கள். அவர்களும் தொழ வேண்டும், அல்லாஹ்வின் தூதருடைய மனைவியார்களும் தொழ வேண்டும் என்பதற்காக தொழும் பொருட்டு அவரது ஜனாசாவை பள்ளிவாசல் வழியாக கொண்டு வருமாறு கூறினார். கவனியுங்கள், ஒரு சஹாபி மரணித்து விட்டார், மாபெரும் சஹாபி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியார்கள் பெண்கள் தொழ நினைக்கிறார்கள், அந்த தொழுகையில் கலந்து கொள்ள விரும்புகிறார்கள். சரி, அவரது ஜனாசாவை பள்ளிவாசல் வழியாக கொண்டு வருமாறு கூறினார். அவ்வாறே மையத் கொண்டு வரப்பட்டு அவர்களது அறைகளுக்குள், அதாவது பெண்கள் அவர்களது அறைகளுக்கு ஹுஜ்ராக்களுக்குள் அருகில் நிறுத்தப்பட்டு அவர்கள் தொழுகை நடத்தினர். யார்? பெண்கள். பின்னர் அது மகாயித் என்ற பகுதிக்கு அருகில் இருந்து ஜனாசா வாசல் வழியாக வெளியே கொண்டு செல்லப்பட்டது. உள்ளே கொண்டு வரப்பட்டு தொழுகை நடத்தப்பட்டு பின்பு பள்ளிவாசலுக்கு வேறொரு வழியிலிருந்து ஜனாசா வெளியே எடுத்து செல்லப்பட்டு விட்டது. ஜனாசாவை பள்ளிவாசலுக்குள் கொண்டு செல்வதை மக்கள் குறை கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ், அங்கே பாருங்கள் சஹாபாக்கள் விஷயத்திலே என்ன ஜனாசாவை பள்ளிவாசலுக்குள்ளாம் கொண்டு வருகிறீர்கள் என்று ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது. சஹாபாக்கள் காலங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியார்கள் இருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்குள் ஜனாசாவை கொண்டு செல்வதை மக்கள் குறை கூறுவதாகவும் அவ்வாறு கொண்டு செல்லக்கூடாது என்று அவர்கள் கூறுவதாகவும் நபி அவர்களின் துணைவியார்களுக்கு செய்தி வந்தது. நபி அவர்களின் துணைவியார்களுக்கு இந்த செய்தி வருகிறது. மக்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பள்ளிவாசலுக்குள் ஜனாசா கொண்டு வரப்பட்டது என்று. சரியா? இதனை செவியுற்ற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறார்கள்? மக்கள் தங்களுக்கு தெரியாத விஷயங்களை குறை கூறுவதில் எவ்வளவு அவசரம் காட்டுகிறார்கள். மக்கள் தங்களுக்கு தெரியாத விஷயங்களை குறை கூறுவதில் எவ்வளவு அவசரம் காட்டுகிறார்கள். ஜனாசாவை பள்ளிவாசல் வழியாக கொண்டு சென்றதற்காக நம்மை குறை கூறுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹைல் இப்னு பைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக பள்ளிவாசலுக்கு உள்ளே தானே தொழுகை நடத்தினார்கள். முடித்து வைக்கப்பட்டதா? ஒரு சஹாபிய பெண்மணி எப்படி ஒரு விஷயத்தை நாடுகிறார்கள் பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மக்கள் எதற்கு தெரியாத விஷயத்தில் அவசரப்படுகிறார்கள்? ஏன் தெரியாத விஷயத்தில் ஏன் இவ்வளவு அவசரம்? இங்கு நடக்கவில்லையா? ஏதாவது செய்யறதுக்கு முன்னால் அது நாம் ஏன் செய்கிறோம், என்ன செய்கிறோம், எந்த அடிப்படை எதுவும் தெரியாது. ஆனால் எதிர்க்க வேண்டும். இங்க பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹைல் இப்னு பைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக பள்ளிவாசலுக்குள்ளே தானே தொழுகை நடத்தினார்கள் என்ற இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். ஷேக் அரஃபாத் இந்த ஹதீஸை பதிவு செய்து சொல்கிறார்கள். பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயலையே ஆதாரமாக கருதினார்கள். ஏனெனில் அவர்களே சிறந்த முன்மாதிரி. நபி அவர்களின் சுன்னத்திற்கு மாற்றமாக வேறு எந்த கருத்தும் ஆதாரபூர்வமாக அறியப்படவில்லை. இது குறித்து தெளிவான சுன்னத் ஏதும் இல்லை என்றாலும் கூட ஒரு காரியத்தை தடுக்க தெளிவான தடை வரும் வரை அது அனுமதிக்கப்பட்டது என்பதே அடிப்படை விதியாகும். பள்ளியில் சொல்லக்கூடாது, ஆதாரத்தை காட்டுங்கள். பள்ளியில் ஜனாசா தொழுகை நடத்தப்படக்கூடாது என்றால் ஆதாரம். நம்பூரில் என்ன வழக்கம்? பள்ளிவாசலுக்குள் தான் நடத்துகிறோம். ஆனால் யாராவது ஒருவர் பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் நடத்த வேண்டும் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். இப்போது இங்கே ஹிலாஃப் எங்கே இருக்கிறது? வெளியில் நடத்துவதிலே எந்த வேறுபாடும் கருத்து வேறுபாடும் இல்லை. பள்ளிவாசல் நடத்தலாமா வேண்டாமா என்று இருந்தது. ஆனால் யாராவது பள்ளிவாசலில் மட்டும்தான் நாங்கள் நடத்துவோம், அங்கெல்லாம் சொல்லி கொண்டு போக கூடாது, இங்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது என்ற இந்த விஷயங்களை சொல்லலாம் அவர்கள் அறியாமையில் பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது குறித்து அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதுதான் அடிப்படை. மக்கள் தங்களுக்கு தெரிந்ததை மறுப்பதிலும் தெரியாதது குறித்து கேட்காமல்
இருப்பதிலும் காட்டும் அவசரத்தையே மக்கள் எவ்வளவு அவசரம் காட்டுகிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூற்று உணர்த்துகிறது. எவ்வளவு அவசரமாக. இதற்கு மாறாக அவர் அந்த செய்தியை அறிவித்த போது அவர்கள் மௌனமாக இருந்ததையும், சஹாபாக்கள் அறிவித்த இதை சொன்னதற்கு பிறகு சஹாபாக்கள் அதை கேட்டுவிட்டு மௌனமாக இருந்ததையும், அதற்கு மாற்றமாக வேறு எதனையும் கூறவில்லை என்பதையும் நீங்கள் கவனிக்கவில்லையா? இதுதான் சரி. இது யாருடைய கூற்று? பள்ளிவாசலில் இது மாலிக் ரஹிமஹுல்லா மத்ஹபின் ஒரு கருத்தாகும். மேலும் இது ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, ஹம்பலி ரஹிமஹுல்லா மற்றும் ஸாஹிரி மத்ஹப் ஆகிய கருத்தாகும். பெரும்பாலான ஹதீஸ் கலைஞரின் கருத்தாகவும் இது உள்ளது. ஜனாசா தொழுகை நடைபெறும் பள்ளிவாசலில் மையத்திற்கு தொழுகை நடத்தக்கூடாது என்று யார் சொல்கிறார்கள் என்றால் ஹனஃபிகள். ஜனாசா தொழுகை நடைபெறும் பள்ளிவாசலில் ஜனாசா தொழுகை ஜமாத்தாக தொழுகை நடைபெறும் பள்ளிவாசலில் மையத்திற்கு தொழுகை நடத்தக்கூடாது என்று ஹனஃபிகள் மற்றும் மாலிகிகள் கருதுகின்றனர். ஆனால் ஜனாசா தொழுகை நடத்தப்படவில்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்படி வெளியே பாருங்கள். ஜமாத் உள்ளே செல்ல உள்ளே கொண்டு போகாமல் ஜமாத் தொழுகை நடைபெறும் பள்ளிவாசலில் மையத்திற்கு தொழுகை நடத்தக்கூடாது என்று ஹனஃபிகள் மற்றும் மாலிகிகள் கருதுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவிக்கும் பின்வரும் ஹதீஸை ஆதாரமாக கொள்கிறார்கள். யார் பள்ளிவாசலில் ஜனாசா தொழுகை நடத்துகிறாரோ அவருக்கு ஏதும் இல்லை, அதாவது அவர்களுக்கு நன்மை ஏதும் இல்லை. ஃபலா ஷைய அலை. கவனியுங்கள், இந்த ஹதீஸை கவனியுங்கள். யார் பள்ளிவாசலுக்குள், இதற்கு என்ன ஆதாரம் காட்டுகிறார்கள் ஹனஃபி மத்ஹபினர்? யார் பள்ளிவாசலுக்குள், கவனியுங்கள், ஜனாசா தொழுகை நடத்துகிறாரோ, மன் யுகீமு ஸலாத்துல் ஜனாயிஸ் ஃபில் மஸ்ஜித் ஃபலா ஷைய அலைஹி. இது எவ்வாறு எடுக்கிறார்கள் என்றால் அவருக்கு எந்த நன்மையும் இல்லை என்று எடுக்கிறார்கள். இந்த ஹதீஸை முதலில் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹதீஸ் முதலில் பலவீனமான ஹதீஸ். முதலில் இந்த ஹதீஸ் தஈஃபான ஹதீஸ். இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆதாரம் அதை விடுங்கள். அடுத்தது வாருங்கள். பள்ளிவாசலில் ஜனாசா தொழுகையை தடுக்கும் அந்த அறிவிப்பு 4 அடிப்படையில் மறுக்கப்படுகிறது. கடைசியாக ஷேக் அரஃபாத் இங்கு விளக்குகிறார்கள். யாராவது ஒருவர் இந்த ஹதீஸை கொண்டு வந்து காட்டி, இதோ பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள் பள்ளிவாசலுக்குள் யார் ஜனாசா தொழுகை நடத்துகிறாரோ அவர் மீது எந்த நன்மையும் இல்லை என்ற இந்த ஹதீஸை காட்டினால் இதற்கு 4 முறையில் நாம் பதிலளிக்கலாம். முதலாவதாக, இது ஒரு பலவீனமான ஹதீஸ், இது ஆதாரபூர்வமானது அல்ல. இரண்டாவது, ஒருவேளை இதனை சரி என்று ஏற்றுக்கொண்டாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் இதை மாற்றப்பட்டு விட்டது, மன்சூஹ். தெளிவாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறார்கள் என்றால், சுஹைல் இப்னு பைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாசா தொழுகை அல்லாஹ்வின் தூதர் எங்கு நடத்தினார்கள்? பள்ளிவாசலுக்குள் நடத்தினார்கள் என்பதை விளக்கிறார்கள். 2. மூன்றாவதாக, இதில் இடம்பெற்றுள்ள அவருக்கு ஏதும் இல்லை என்ற வாசகத்தை அவர் மீது எந்த குற்றமும் இல்லை என்பதே பொருளாகும். ஃபலா ஷைய அலைஹி என்றால் என்ன அர்த்தம்? ஃபலா ஷைய அலைஹி என்றால் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை என்பதுதான் பொருளாமே தவிர அவர் மீது அவருக்கு எந்த நன்மையும் இல்லை என்ற பொருள் எல்லாம் வராது என்று உலமாக்கள் விளக்குகிறார்கள். ஏனெனில் ஃபலா ஷைய அலைஹி என்ன அர்த்தம்? அவர் மீது எதுவும் இல்லை, அதாவது அவர் மீது எதுவும் இல்லை என்றால் எந்த குற்றமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை என்று சொல்வது. இது அல்லாஹு தஆலா குர்ஆன், நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு நன்மை செய்து கொள்வீர்கள், நீங்கள் தீமை செய்தால் அது உங்களுக்கு என்ற அந்த ஹதீஸை, அந்த அத்தியாயத்தை போல்வதாகும். கடைசியாக சுனன் அபூதாவூத் நூலின் புகழ்பெற்ற மற்றும் ஆய்வுக்குட்பட்ட மூல பிரதிகளில், அதே அபூதாவூத் நூலில் பதிவு செய்யப்பட்ட மற்ற பிரதிகளில் தெளிவாக வருகிறது, யார் பள்ளிவாசல் ஜனாசா தொழுகை நடத்துகிறாரோ அவர் மீது எந்த குற்றமும் இல்லை, ஃபலா ஷைய அலைஹி என்றே இடம்பெற்றுள்ளது. அவ்வாறு இருக்கையில் இதில் தடையை குறிக்க எந்த ஆதாரமும் இல்லை. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் கடைசியாக சொல்கிறார்கள், இந்த விஷயத்தில் நபி அவர்களிடமிருந்தும் அவரது தோழர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பள்ளிவாசலில் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்று நீங்கள் அறிவித்த செய்தி, மக்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அறிவித்த செய்தி எவ்வாறு நீங்களே கைவிட முடியும்? இது உங்களை பொறுத்தவரை ஏகோபித்த முடிவாகும். ஏனெனில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த போது அங்கிருந்த சஹாபாக்கள் எவரும் அவர் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளாமல் இருக்கவில்லை. எவ்வித ஆதாரம் இல்லாத ஒரு செய்திக்காக இதனை ஏன் விட்டீர்கள்?
பள்ளிவாசலில் ஒருவர் உறங்குவதையும் குளிப்பு கடமையான ஜுனூப் பள்ளிவாசல் வழியாக கடந்து செல்வதையும் அனுமதிக்கும் நீங்கள் ஒரு மையத்திற்காக தொழுவதை எவ்வாறு அனுமதிக்காமல் இருக்க முடியும்? இதெல்லாம் யார் கேட்கிறார்கள்? ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்கிறார்கள். பள்ளிவாசலுக்குள் ஒருவர் உறங்குவதையும் குளிப்பு கடமையானவர் பள்ளிவாசல் வழியாக கடந்து செல்வதையும் அனுமதிக்கும் நீங்கள் ஒரு மையத்திற்காக தொழுகை எவ்வாறு அனுமதிக்காமல் இருக்க முடியும்? இதன் மூலம் பள்ளிவாசல் ஜனாஸா தொழுகை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்பது தெளிவாகிறது. முஹாஜிர்களும் அன்சாரிகளும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவருக்கும் மஸ்ஜிது நபவியிலேயே ஜனாஸா தொழுகை நடத்தினார்கள். அவர் இருவர்களுக்கும் மஸ்ஜிது நபவியிலே ஜனாஸா தொழுகையை நடத்தினார்கள் என்று செய்திகள் தெளிவாக நமக்கு ஆதாரபூர்வம் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி ஷேக் அரஃபாத் அவர்கள் நூலின் நிறைவு உரையை சொல்கிறார்கள். எனவே பள்ளிவாசல் ஜனாஸா தொழுகை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்பது தெளிவாகிறது. முஹாஜிர்களும் அன்சாரிகளும் அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தொழுகையை பள்ளிவாசலில் நடத்தியிருக்கிறார்கள். இத்துடன் இந்த மாபெரும் இமாம் சீர்திருத்தவாதி ஷேக் அல் இமாம் அப்துல் அசீஸ் இப்னு அப்துல்லாஹ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் மரணம் ஹிஜ்ரி 1420 1999 ஆண்டு மரணித்த, ஹிஜ்ரி 1420 ஆண்டு மரணித்த அந்த இமாம் அவர்களின் பயனுள்ள இந்த நூலான அத்துருசுல் முஹிம்மா லி ஆம்மத்தில் உம்மா, இந்த உம்மத்தின் பொதுஜனத்திற்கான முக்கியமான பாடங்கள் என்னும் நூலிற்கான நாம் எழுதின இந்த விளக்க உரை இத்ஹாஃபு தவில் ஹிம்மா பிஷர்ஹி துருஸில் முஹிம்மா, உயர்ந்த இலக்குடையோருக்கு ஒரு உன்னத அன்பளிப்பு என்ற இந்த நூலின் விளக்க உரை நிறைவு பெறுகிறது. இதனை எங்களது நன்மைகளின் தராசில் வைக்குமாறும் எங்களிடமிருந்து இதனை ஏற்றுக்கொள்ளுமாறும் வல்லமை மிக்க அல்லாஹ்விடம் வேண்டுகிறேன். சத்தியத்தை சத்தியமாக எமக்கு காட்டி அதனை பின்பற்ற எமக்கு அருள் புரியுமாறும், அசத்தியத்தை அசத்தியமாக காட்டி அதிலிருந்து விலகி இருக்க எமக்கு அருள் புரியுமாறும் அவனிடம் வேண்டுகிறோம். எவரது அருளால் நல்லறங்கள் முழுமை பெறுகின்றனவோ அந்த அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ் தனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டுமாக. எமது இறுதி பிரார்த்தனை அகிலத்தை படைத்து பிரதிபாலிக்கும் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்பதாகும். அல்ஹம்துலில்லாஹ். நூல் நிறைவு பெற்றது. வலில்லாஹில் ஹம்த். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு, அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு, பெரும் முயற்சிக்கு பிறகு அல்லாஹின்றி இதை நாம் முடித்திருக்க முடியாது. எப்படி அனைத்து மற்ற நூல்களை நாம் முடித்தோமோ அதே போல் அல்லாஹுடைய கிருபையின்றி இதை நம்மால் முடித்திருக்க முடியாது. வலில்லாஹில் ஹம்த். இந்த நூலின் கடைசி வகுப்பான இந்த நூலை நிறைவு செய்கிறோம். இதோடு ஜனாஸா தொழுகையான இந்த சட்டம் ஏறத்தாழ எத்தனை வகுப்புகள்? 8 வகுப்புகள். நாம் ஜனாஸா தொழுகை மட்டும் 8 பாடங்கள் படித்திருக்கிறோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எதை கேட்டோமோ அதன்படி செயல்படுத்தக்கூடியும் செவிமடுத்தும் செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. தொடர்ந்து கல்வி படிக்க அந்த ஆர்வத்தை உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து கல்வி அமர்வுகளில் அமரக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்குவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان احمد يقول البدع بيننا وبينكم الجنائز.